ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். இது அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரைடேயில் எடுத்த விலாக் தாங்க. டைம் கிடைக்காதனால நான் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்கே நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க மத்ரா மீன் மார்க்கெட் போயிட்டோம். அந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம இவங்கக்கிட்ட வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம். விலையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குங்க. ரொம்பவே உள்ள மார்க்கெட்டில் வாங்குறத விடமே இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சீப்பாக வாங்கிட்டு வரலாம். அதனால சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மீன் வந்துட்டு உள்ளே அந்த போட்லேயே உள்ள தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வச்சுருந்தாங்க. இந்த சங்கு மீன் ஏதோ வச்சுருந்தாங்க, நத்தை அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பாறை மீன் வெரைட்டி அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி ப்ரான் தாங்க வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து சரி ஃப்ரெஷ்ஷாக இது பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரியாணிக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கு என்னென்னு பார்த்துருவோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா பிரியாணியில் வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் அது ஊறணும். அதுக்குள்ளே நான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் வெங்காயம், என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம போட்டோம்னா பிரியாணியில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வீடியோ நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். இதில் தண்ணி விட்டு வரும் ஃப்ரை பண்ணுறப்பவே நம்ம அதிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா தண்ணி வந்துட்டு சுண்டிருச்சு. நல்லா இது சுருண்டு வெந்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம பிரியாணி தாளித்து விட்டுறலாங்க. இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். கூடவே வந்துட்டு கீயும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். இப்போது இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஸ்டார் மொக்கு இது மாதிரி தாங்க பிரியாணி எல்லாம் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வந்துட்டு பொதுவாகவே நல்ல வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். பொறுமையாக நம்ம பிரியாணி வந்துட்டு நல்லா வதக்கி செஞ்சோன்னாலே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த புதினா, மல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு.
இப்போ இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி எடுக்கணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இந்த காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு புளிப்பில்லாத தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து திரண்டு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணுங்க ப்ரான்ஸு. இப்போவே நல்லா பச்சை வாசனைலாம் போய் இந்த மசாலா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ரான்ஸு, இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மசாலாவில் எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. நீங்கள் பன்னீர் பிரியாணி செய்கிறீங்கனாலும் சேம் இதே மெத்தட் தாங்க. இதே மாதிரியே பன்னீரையும் அதே மாதிரி மேரினேட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா ப்ரான் வந்துட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்குங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். நான் இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு. இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு சரிசமமாக வரணும். ரைஸும் தண்ணியும் சரிசமமாக வரணும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லா கம்மியாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டு தம் போட்டுற வேண்டியதான். இப்போது ஒரு நல்லா அடிகனமான ஒரு தோசை தவா வந்து கீழே வச்சுட்டு அது மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பாத்திரத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். இப்போது இந்த குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரைஸ் பாருங்கள் அப்படியே குச்சி குச்சியாக நின்றுட்டுருக்கு பாருங்கள் முன்னாடி. ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம தம் உடைச்சிக்கலாம். பாருங்கள் ரைஸ் சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரைஸ் வந்துட்டு நல்லா உடையாமல் வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி லெவல் தாங்க ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் குழஞ்சிரும். 20 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம அரிசியை ஊற வைக்கணுங்க. இப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரைஸு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளேம் ஃபுல் லோவில் வச்சு நீங்கள் தம் போடணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பிரியாணி. நல்லா வீடே செம்ம வாசமாக இருந்ததுங்க. இப்போ இது பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நல்லா சுட சுட சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் பிரியாணியும் செய்யலாம். பன்னீரை இந்த மாதிரி தவா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரியாணியில் ஆட் பண்ணி செய்யலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி அன்றைக்கி. நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி ப்ரான் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ப்ரான் தொக்கும் செஞ்சுருக்கேன், 65 செஞ்சுருக்கேங்க. அந்த வீடியோவும் இருக்குது. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தம் பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. வீடே வாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படா நம்ம தம் உடச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் குழந்தைங்கள பார்க் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கிட்ட ஒரு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டு கூட்டிகிட்டு வந்தோங்க. அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. அவ்வளோதாங்க. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். வேறு நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.